பின்னாடி குத்துக்கிறாங்க உரிக்கிட்டு போற பொம்பளை போய் பிடிக்க சொல்றேன் பிடிக்க ரெடியா பொம்பளை போய் பிடிக்க சொல்லுங்க அக்கா வந்துருக்கா பொம்பளையா புரிஞ்சிருக்கேன் நல்லா அமிக்கு பிடிக்கும் ஒப்பு சொத்தா குறைச்சு எப்ப பிடிக்கும் இருக்கிறேன் சாமி நல்லா அமிக்கு பிடிக்கும் வந்தேன்னா வந்துருக்கீங்க திடீர்னு வந்துருக்கீங்க இங்கே வந்துருக்கீங்க நேர இளநில இருந்து வருமா என்ன இளநில இருந்தா பழனில இருந்து பழனில இருந்தா சாமிக்கு என்ன குறை என் குச்சி வீட்டு விட்டாங்க குச்சி மிச்சு விட்டாங்களா கோயில 3 கோயிலுக்கு வாங்கி விட்டுருந்தேன் அது வீட்டு விட்டாங்க சாமிக்கு பொறுக்கல சரி சாமி அதுக்கு பழனிய அந்த குச்சி போட போட்டு உங்களுக்கு வேற குச்சி வாங்கி விடுற சாமி என்ன தெரிஞ்சா எங்க மாதிரி படிச்சா ஏன் சாமி உங்க குச்சிக்கு அடையாளம் இருக்கா கருப்பு பெயிண்ட் அடிச்சு கருப்பு பெயிண்டா வேற என்ன அடையாளம் வேற என்ன அடையாளம் இருக்கு மூக்குல வெள்ளையா இருக்குமா சரி அருள் சரி சாமி வந்தீங்க எனக்கு வரம் கொடுங்க என்ன வரம் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது சரி வயிற்றுல புழு பத்தி ஒண்ணுமே இல்லை சாமி 2 கிலோ கருப்பட்டியை வாங்கி சாப்பிடு சாமி புழு பூச்சி புழுலாம் வரட்டும் சாமி அந்த புழு பத்தி கேட்க சாமி எனக்கு குழந்தை வர வேணும் சாமி ஆமா உன் புருஷன் எங்க இருக்காப்ல என் புருஷன் துபாயில இருக்காரு உன் புருஷன் துபாயில இருக்கிற மசூல்ல புள்ள வரட்டும் ஏன் சாமி பிறக்காதா உனக்கு புள்ள வேணும்டா புள்ள வேணும்னா உன் புருஷன் துபாயில இருக்காப்ல இல்ல ஆமா இங்க பெரிய ஒரு கிண்ணத்தை அனுப்புனா அவன் ஐயா ஒரு மருந்து அனுப்புவார் அத புள்ள ஒரு ஏரியா அத வாங்கிட்டு அண்ணாக்கப்படுத்திட்டு இந்த சாமி கிளம்பிடுச்சா வாய் ஊத்து எந்த வாய் 2 வாய் இருக்கு சாமி ஏதோ வாய் ஊத்து சரி புள்ள வந்து சாமி வரலன்னா கேட்கறதுக்கு வா உங்க எங்க இருக்கு இது கல்யாண கோயிலுக்கு சரி நீ மட்டும் சரியா மாமா தனியா வரணும் ஏன் எங்க மச்சானை கூட்டிட்டு வரேன் அத எடுத்து ஏன் சாமி அப்படியே கூட்டி வந்து கோயிலுக்கு விட்டு நீ மட்டும் உள்ள மாமா எதுக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் 1 கிலோ அல்வா 2 கிலோ கேசரி 2 கிலோ 3 கிலோ பூந்தி ஒரு ஆப்பு ஒரு கோட்டை அவுச்ச முட்டை எல்லாம் எதுக்கு என்னடா அது எத்தனை தண்ணி இருக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு படைக்கிறதுக்கு இதுல வாங்கிட்டு
மறக்காம ரெண்டு தேங்காய் 2 தேங்காய் 2 வாழைப்பழம் 2 வாழைப்பழம். அம்மா எதுக்கு வாழைப்பழம்? ஊருக்கு வை. ஊத்து ஊத்தி விட்டு வைக்க. ஆமா. சரி வாங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு மறக்காம 1 ரூபாய்க்கு வெத்தலை 1 ரூபாய்க்கு வெத்தலை. 50 காசு சக்கரை வேணும். சாமி இவ்வளவு தூரம் சொன்னீங்க, அந்த வெத்தலை சக்கரை எதுக்கு? எல்லாத்தையும் சாப்பிடுறதுல கொட்டிக்கிட்டு நக்குறது. நக்கிறதுக்கா? ஏய் சாமி அது அப்புறமா நக்கியா, ஒரே ஒரு வர மட்டும் கொடுத்துட்டு நீங்க முளைங்க இருங்க. கணக்கையெல்லாம் உருக்குது. எல்லாம் உருக்குதா? எனக்கு இறங்க போகுது. சாமி இருங்க. நான் விக்கிறாளே என் தங்கச்சி, இவனுக்கு 22 வயசு ஆகுது. சரி. ஆனா வயசுக்கே வரல. கருப்பா. சாமி தெரியுதா உனக்கு? இங்க எனக்கு ஒண்ணு தெரியலையே. நீ அவசியம் உண்டு அவனுக்கு தெரியாது. நீ பத்திரியா நீ? சாமி ஏப்பா அந்த பிள்ளை என்ன சொல்லுது தெரியுதா? என்ன சொல்றது? அந்த பிள்ளை இன்னும் மேஜர் ஆகலையா? எது மேஜர் ஆகலையா? எது மேசல ஏறிச்சா? ஏன் நல்லா இருந்த மேசல ஏறு? அந்த பிள்ளை இன்னும் ருது ஆகலையா? ஏங்க ஆகல? சொல்லு. அந்த பிள்ளை இன்னும் புஷ்பவதி ஆகலையா? பாதவத்தி இத முத்தி நல்லா இருந்த பிள்ளை ஏன் உதவதான் இருக்குது? சாமி ஏன் உதவதான் இருக்குது? அந்த பிள்ளை இன்னும் வயசுக்கு வரலையா? எது வலிக்கு இருக்கா? நல்லா இருந்த பிள்ளை ஏன் வலிக்கு வருது? அட கூறுகிட்ட சாமி, அந்த பிள்ளை வயசுக்கு வரல. வயசு இல்லையா? ஆமா, அது வர வைக்கிறது. குச்சிக்குள்ள இருந்து ஒழுங்கல. அப்படியா? ஆமா. ஏய் ஒரு தங்கச்சி இந்த பக்கம் போக சொல்லாதே. ஏன்? வெறும் கரமா இருக்கு. சரி இந்த பக்கம் போக சொன்னீங்கன்னா இந்த பக்கம் போக சொன்னா? ஒரு தென்னை மரமும் ஒரு பனை மரம் இருக்கு. சரி தென்னை மரத்தை விட்டு சொல்லி விட்டுட்டு பனை மரத்துல ஏறி இறங்க சொல்லி. ஏறி இறங்குனா அங்கே சிலாம் இருக்குல்ல சிலாம் இருந்தா வந்துடும். அது வெள்ளனா? அதில் பட்டைக்குன்னா வெள்ளனா? நீ வெடி போனவங்கள ராக்கெட் வெடி ஆமா கீழே இருந்து மேலே போகுமே. ஆமா. நல்லா காலை பால் வச்சுக்கிட்டு சரி இன்னும் இடத்துல முட்டி கொட்டி விடும். அது அது வெள்ளனா? அதில் வேணா காப்பை எடுத்து குத்து அது வெள்ளனா? நாக்க ஒரு அது வெள்ளனா? ட்ரெயினில் போய் தண்டாரத்தில் கல் தைக்கிறது. அது வெள்ளனா? அவன் வயசுக்கு வந்தாங்க அவன் சாமியை கொண்டுருமா?